இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற நற்செய்தி நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. காரணம், இயேசு என்ன சொல்லுகின்றார்? நானும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல நீங்களும் ஒன்றாயிருக்க வேண்டும். நானும் தந்தையும் அன்பு செய்வது போல நீங்களும் அன்பு செய்ய வேண்டும். நானும் தந்தையும் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நீங்களும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் முதலில் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒற்றுமை. மனிதர்களாகி நாம் ஒற்றுமை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் இன்று வாழக்கூடிய இந்த உலகம் சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறது. அதாவது, நான் வாழ்ந்தால் போதும், எனக்கு தேவையானது எனக்கு கிடைத்தால் போதும், என் வயிறு நிறைந்தால் போதும், நான் தூங்கினால் போதும், எனக்கு தேவையான உணவு கிடைத்தால் போதும், என்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் சரி என்று தனக்கு தேவையானதை மட்டுமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகவே என் சார்பாக எனக்கு என்று நான் வாழுகின்ற பொழுது அங்கே குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு உடைந்து விடுகிறது. காரணம் என்ன? நான் பிறர் நலம் சாராதவனாக இருக்கின்றேன். பிறர் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. நானும் மற்றவரும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை. நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று எண்ணுவதில்லை. மாறாக என்னை யாராவது அன்பு செய்ய வேண்டும் என்றே எண்ணுகின்றோம். ஆக சுயநலம் பொதுநலத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் தன்னையும் பிறரையும் பாதிக்கிறது. நான் மற்றவரை நேசிக்கவில்லை என்றால் எப்படி என்னை நேசிக்க முடியும்? அல்லது நான் எப்படி அன்பை பெற்றுக்கொள்ள முடியும்? தனி மனிதனாக ஒன்றும் செய்ய முடியாது. பிறரோடு சேர்ந்து செயல்படுகின்ற பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும், சிரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், நிறைவு இருக்கும். தனி மனித வாழ்வில் வெறுமைதான் மிஞ்சும். பலர் சொல்லலாம், பணம் எவ்வளவு அதிகமாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று. அது உண்மையல்ல. பணம் தேவை. ஆனால் தேவைக்கு அதிகமாக சென்று விட்டால் அதுவே நம்மை வேதனைக்கு உட்படுத்தும் விதமாக கொண்டு சென்றுவிடும். பலருடைய வாழ்வில் இது நிகழ்ந்திருக்கிறது. ஏன்? பணக்கார மனிதர் ஒருவர் தனக்கென்று ஒரு கல்லறை கட்டியிருந்தார். இந்த கல்லறையை பார்த்து பார்த்து அழகாக செதுக்கியிருந்தார். தனக்கென்று ஒரு ஜெட் விமானம் வைத்திருந்தார். பணம் அதிகமாக வைத்திருந்தார். ஒரு கட்டத்திலே அவர் பயணித்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஜெட் விமானம் கடலில் விழுந்து விடுகிறது. தேடுகின்றார்கள், அவருடைய பணத்தை வைத்து தேடுகின்றார்கள். ஜெட் விமானம் கிடைத்து விடுகிறது. ஆனால் அவருடைய உடல் கிடைக்கவில்லை. அவர் எண்ணி பார்த்து அழகாக ரசித்து கட்டிய அந்த கல்லறையில் வைப்பதற்கு அவருடைய உடல் கிடைக்கவில்லை. பணம் பல நேரங்களிலே பாதகத்தை உருவாக்கும். தேவைதான். தேவை நிமித்தம் அதிகமாக சென்று விட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, மனித உறவு என்பது அதைவிட இன்றியமையாததாக இருக்கின்றது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. எனக்கும் என் பெற்றோருக்கும் உள்ள உறவு, எனக்கும் என் கணவருக்கும், எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், என்னோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை நான் அன்பு செய்ய வேண்டும். இல்லாதவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. என்றால் கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் இப்பொழுது எனக்கு யாரை கொடுத்திருக்கிறாரோ அவர்களை நான் நேசித்து அன்பு செய்து ஒற்றுமையிலும் நம்பிக்கையிலும் அன்பு செலுத்துவதிலும் உணவை பிட்டு ஒன்றித்து வாழ்வதிலும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அதுபோன்று முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது தூய பவுலடியாருக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கின்றார். எருசலேமில் எவ்வாறு நீ இறைவார்த்தையை போதித்து துணிந்து நின்றாயோ அதுபோன்று உரோமையிலும் சென்று போதி, உரோமையிலும் சென்று இறைவார்த்தையின்படி வாழ்ந்து காட்டு என்பதுதான். ஆக நாம் தனி மனித வாழ்விலே இறைவனை உள்வாங்கி வாழ வேண்டும். குடும்பத்திலே இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு பிறரோடு, இந்த சமூகத்தோடு, இந்த உலகோடு இணைக்கப்படுகின்ற பொழுது அங்கும் இறை உறவு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை இதன் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். சிந்தித்தவர்களாக தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.